தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பாலியல் பலாத்காரங்கள், கூட்டு பாலியல் தொல்லைகள் என தமிழகம் சீரழிந்து கிடக்கின்றது. மேலும் யார் இந்த சார் என்று காவல்துறையினர் நேர்மையாக விசாரிக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கோவையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கடுமையாக சாடினார். கொலை, பெரியவர்களுக்கு வயதான பாதுகாப்பு இல்ல, அடிச்சு போட்டு போயிடுறாங்க. புரட்சித் தலைவரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார். முன்னதாக பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த அவருக்கு மக்கள் ஆர்ப்பரிக்கும் வகையில் உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள் மேடையில் ஆளுநரை மாலை அணிவித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூலுவப்பட்டி பகுதியில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் NS கருப்புச்சாமி தலைமை தாங்கி நடத்தினார். தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் TP வேலுச்சாமி, பேரூர் ஒன்றிய கழக செயலாளர் ராஜா என் ராமமூர்த்தி, மாதம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் சக்திவேல், மாவட்ட இணை செயலாளர் GK விஜயகுமார், பொதுக்குழு உறுப்பினர் TA சந்திரசேகர், குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் T மதனகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாவட்ட கழக துணை செயலாளர் NK செல்லதுரை வரவேற்புரை நிகழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரை ஆற்றினார். மேலும் அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் முருகுமணி, முன்னாள் ஒன்றிய கழக பெருந்தலைவர் மதுமதி விஜயகுமார், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் L லட்சுமிகாந்தன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் வேணுகானம், பொதுக்குழு உறுப்பினர் M சுசீலா, மாணிக்கராஜ் ஆகியோரும் விழா பேருரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டங்களையும் அவர் கடந்து வந்த அரசியல் பாதைகளையும் மக்களிடம் விவரித்து புரட்சித் தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள். இது சாதாரண பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அல்ல. இன்னைக்கு கொடுத்து சிவநகர்களை சொல்றாங்க. சத்துணவு திட்டம் என்ற திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்ததால நிறைய பேர் படிச்சாங்க ஸ்கூலுக்கு போய். நிறைய பேர் கலெக்டராகவும் RDO வெளிநாட்டில் கூட IT கம்பெனில வேலை செய்யறாங்க. ஆரம்பத்தில் அவர் கொண்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய படிச்சாங்க, நிறைய அதிகாரிகளா வந்தாங்க தலைவருக்கு. அது மட்டுமல்ல, பசியை உணர்ந்த தலைவர்னா தலைவர் எம்ஜிஆர் தான். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது, ஒரு அற்புதமான இயக்கம். இந்த கட்சியில இருக்கிறதே பெருமை. இந்த கட்சி 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம் கட்சி விட்டு. அதுக்கு பிறகு தான் அதிமுகவை ஏழைகளுக்கான இயக்கமாக ஆரம்பித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் வந்தா போதும், இன்னைக்கு எல்லா வாக்கும் அவருக்கு தான். இருக்கின்றவரை வெற்றி மட்டும் பார்த்த தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள். யாரும் மறுக்க முடியும். இன்னைக்கும் அவர் பேர் சொல்லி எல்லாரும் அரசியல் பண்ணியாங்க. தலைவர் மறைந்த பின்னால் இந்த இயக்கம் இருக்குமா, இந்த இயக்கத்தை அழிக்க நினைச்சாங்க. அப்பதான் நான் இருக்கிறேன் என்று புரட்சித் அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை காப்பாற்றிய பிறகு நம்முடைய அம்மாவுக்கு 17 லட்சம் உறுப்பினர்களை 1.5 கோடி உறுப்பினராக மாற்றி இந்த இயக்கத்தை காப்பாற்றி பல்வேறு சோதனைகளை சந்தித்தார்கள். ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளவு சோதனைகளை சந்தித்து ஒரு சிங்க பெண்ணாக கடைசியில் இருந்தார். வீர பெண்ணாக தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்கான அதிகமான திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்து புரட்சி அம்மா அவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது. அதிமுக சொன்னாங்க தமிழ்நாட்டுடைய உரிமையை. இத்தனை பிரச்சனைகள், கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு. திமுக மத்திய அமைச்சராக இருந்தாங்க, இங்க எத்தனை நாள் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க, எதுவுமே செய்யல. அவங்க விட்டு கொடுத்தாங்க. மீட்டெடுத்தது அதிமுக அம்மா அவர்கள், மறக்க முடியும். அதே போல அம்மா இருக்கும்போது எவ்வளவு திட்டங்கள், மிக்சி பேன் கிரைண்டர், தாலிக்கு தங்கம், அம்மா பரிசு பெட்டகம், எத்தனை திட்டங்களை கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க
இவர் கிராமத்துல இருந்து வந்திருக்க மாதிரி கிராமத்துல வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு எல்லாம் பேசினாங்க, டிவியில போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கிராமத்தில இருந்து வந்தவர், ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர், சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்று நிரூபித்து 7.5% இடஒதுக்கீடு தந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 600 மேற்பட்டவங்க MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடி இருக்காங்க. கள்ளிப்பாளையத்துக்கும் இன்னைக்கு ஒரு பெண்ணு டாக்டர் ஆயிருக்காங்க அது மூலியமா. ஆமா ஆமா. ஆகவே இந்த மாதிரி வாய்ப்பை யாருக்கு ஒரு எல்லாம் நீட் நல்லா ஏமாத்திட்டு இருந்தாங்க. நீட் சொல்லி போட்டு தேர்தல் நேரத்தை போட்டு ஏமாத்தி இருந்தாங்க. நீட் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. புரட்சி அம்மா அவர்கள் நீதிமன்றத்துக்கே போனாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களும் நீட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அரசாங்கம்? அப்ப அதுக்கு தயாரும் பண்ணணும், நீதிமன்றத்தை போய் நீட் இல்லாம பண்ணணும். எல்லா மாநிலங்களும் ஏத்துட்டாங்க. அப்ப இருக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? மத்தியில போராடணும். நீ எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க? என்ன பண்றாங்க எம்பி எல்லாம்? ஆக இப்படியே சொல்லி ஏமாத்திடுறாங்கனால் நம்முடைய எடப்பாடியார் பார்த்தார், இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு வழி உருவாக்கிட்டா இன்னைக்கு தலைவர் டாக்டர் ஆகிறாங்க. அது மட்டுமல்ல, அம்மா மினி கிளினிக், நம்ம இங்கேயும் நிறைய மினி கிளினிக் தொடங்கணும். பூரா வந்து திமுக வந்து பூட்டு போட்டாங்க. திமுக வந்து நம்ம செஞ்சதெல்லாம் பூட்டு போட்டவங்கள எதுவுமே அவங்க செய்யல. 4 வருஷத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு ஆட்சி இன்னைக்கு பார்த்தா எந்த திட்டம் செய்யாம ஒரு விளம்பரத்துல மட்டும் ஒரு ஆட்சி நடத்த முடியும்னா தெளிவா நிரூபிச்சிட்டாங்க திமுக ஆட்சி. எத்தனை வேலைகள் நம்ம செஞ்சோம். ஏதாவது ஒரு வேலை நம்ம தொகுதிக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சிருக்கிறோம். எங்க வேணாலும் நெஞ்சு சொல்லுவோம், கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சு எங்க பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டம், கிராமத்துல தோட்டங்களுக்கு எங்க போனாலும் சாலைகள், அதே போல அடுக்குமாடி குடியிருப்பு. நீ என்ன கேட்ட எத்தனை பட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் குடிக்கிற தண்ணி வந்து கொடுத்தாங்க. அம்மாட்டே கேட்டுவாங்க, நம்ம தொகுதிக்கு அதிக தண்ணி வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டுமல்ல, இப்படி பாத்தீங்கன்னா எல்லா திட்டம் செஞ்சு கொடுத்தோம். இன்னும் ஏர்போர்ட் விரிவாக்க கோயம்புத்தூர் போய் பாருங்க, எல்லா பாடம் நம்ம கொண்டு வந்தோம். கோயம்புத்தூரை மாத்தி அமைச்சோம். நம்ம தொண்டாமத்துக்கு தனியா ஒரு கல்லூரி கொண்டு வந்தோம். கோயம்புத்தூர் மட்டும் 6 கல்லூரி வாங்கி கொடுத்து எடப்பாடி கேட்டு 2000 ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க. நீங்க அரசு மருத்துவமனை GH போய் பாத்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி, சிவியர் ரிமாட்டோலஜி, எப்படி அடுத்த பில்டிங் கட்டி கொடுத்து எல்லாம் சிகிச்சை பண்றோம். இப்படி கோயம்புத்தூர் தேவையானது பூரா பண்ணோம். இந்த 4 வருஷத்துல சொல்ற மாதிரி ஒரு திட்டம் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு திட்டம் திமுக ஆட்சியில கொண்டு வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே செய்யாம நம்ம அறிவித்த திட்டங்களை போல நிறுத்திட்டாங்க. நம்ம செஞ்ச திட்டங்களை கூட நிறுத்திட்டாங்க இந்த அரசு. யாருமே வேலை செய்யறது இல்லை. அதே போல அதிகாரிகள் வேலை செய்யறது, அதிகாரி வேலை செய்யறது இல்ல, போலீஸ்கார வேலை செய்யறது இல்ல, யாருமே வேலை செய்யறது இல்லை. நீ பாரு, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொலை, பெரியவங்களுக்கு வயசான பாதுகாப்பு இல்ல, உன அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு கடுமையா இருக்கு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கே சுத்தமா கெட்டு போகுது. இன்னைக்கு பாரு, காவல்துறை எல்லாம் போலீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய ஆட்சியில் எப்படி இருந்தாங்க காவல்துறைனா? எந்த தலையெல்லாம் நேர்மையா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கட்சிக்காரெல்லாம் தேவையில்லாம் தலையிட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமாயிருச்சு. தயவு செஞ்சு காவல்துறை வந்து அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. நம்முடைய பள்ளி மாணவர்கள், அதே கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீரழிந்தால் சமூகமே சீரழிஞ்சு. நம்முடைய குழந்தைகள் நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு அதிகாரிகளும், ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும், போலீஸ்காரர்களும் தயவு செஞ்சு அதுக்கு அனுமதிக்காதீங்க. எங்க கஞ்சா வித்தால் தவறாக அனுமதிக்காதீங்க. குழந்தைகளை காப்பாத்துங்க. நீங்க பாத்தீங்க மாணவர்களை கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் நம்பி அனுப்ப முடிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் போலீஸ்காரங்க நீங்க போலீஸ் தான், எங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர், SI, DSP தான். கவலைப்படாம வேலை செய்யுங்க. நீங்க தடுத்து நிறுத்துங்க. தயவு செஞ்சு செய்யுங்க என்று சொல்லி, அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை இன்னைக்கு புறக்கணிக்கிறீங்க. திமுக நினைச்சிட்டு இருக்கிறீங்க காலங்காலமா நாங்களே ஆட்சியில் இருப்போம் நினைச்சிருக்கிறீங்க. 2026 தேர்தல் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என்றைக்கும் திமுக பொறுத்தளவுக்கு ஒரு முறை ஆட்சியில் இருந்தா அதுக்கப்புறம் வருகின்ற தேர்தல் படுதோல்விதான். நீ என்ன வேலை கணக்கு போட்டுங்க. பெரிய கூட்டணி வச்சிருக்கிறோம், நாங்க அவங்களை அசைக்க முடியாது நினைச்சிட்டே இருங்க. தேர்தல் வரும்போது பாத்துங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு முறை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. 2026 அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, எடப்பாடி அமையும் என்ற மாற்று கருத்து இல்லை.